ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சோள தோசை வெங்காய பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சோள தோசை செய்ய போகிறேங்க. அதுக்கு சோளம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை சோளம், சிகப்பு சோளம் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. சோளம் எடுத்துக்கோங்க. அரிசி இல்லாமல் வெறும் சோளம் உளுத்தம்பருப்பை வச்சு செய்ய போகிறேங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பு இந்த இடத்துல நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறேன். என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பங்கு நம்ம வெள்ளை சோளம் எடுத்தோம்னா எந்த கப்பில் ஒரு கப்பு வெள்ளை சோளம் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். நான் 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால இந்தளவுக்கு எடுத்துருக்கேங்க. ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். வேறு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதில் சிகப்பு வெள்ளை சோளத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாங்க. 1க்கு 1/4 பங்குங்க சோளம், 1 பங்கு 1/4 பங்கு உளுத்தம்பருப்பு. அது வெள்ளை சோளமாக இருந்தாலும் சரி, சிகப்பு சோளமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு கருப்பாக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாங்க. நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் இருந்தால் அதெல்லாம் பார்த்து நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், சோள தோசைக்கு நம்ம ஊற வைக்கிறதா சொன்னோம். அந்த மாதிரி ஊற வச்சுட்டோங்க. நல்லா கழுவி சுத்தமாக கழுவி வச்சுட்டோம். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. 3 மணி நேரம் கழித்து அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. சோள தோசைக்கு ஊற வச்சது 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. கிரைண்டரில், மிக்சியில் எதில் வேணால் அரைச்சிக்கலாம். நான் இந்தளவுக்கு இருக்கிறதுனால கிரைண்டரில் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. சோள தோசைக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சுங்க. நம்ம ரெகுலராக தோசை மாவு அரைச்சி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி திக்காகவே அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா ஃபர்மெண்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. தோசையும் செஞ்சுக்கலாம், இட்லியும் செஞ்சுக்கலாங்க. அதனால் ஓரளவுக்கு ரெகுலர் தோசை மாவு மாதிரி திக்காகவே அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக உப்பு போட்டு அரைச்சி வச்சாச்சு. இது புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு வேணால் நைட்டே அரைச்சி வச்சுடுங்க. நைட்டு டிஃபனுக்கு வேணால் காலையில் அரைச்சி வச்சுடுங்க. அந்தளவுக்கு டைம் கொடுத்தா தான் நம்மளோட ரெசிபி நல்லாயிருக்கும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. சோள தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு தோசை மாவு நல்லா புளிச்சு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. எந்த அளவுக்கு பொங்கியிருக்கு பாருங்கள். நம்ம இந்தளவுக்கு டைம் கொடுத்தா தான் நம்மளோட ரெசிபி சரியாக வரும். ஒரே அளவு தாங்க தோசைக்கும் இட்லிக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாமல் இப்படி மேலாப்பை எடுத்து நம்ம இட்லி வச்சுக்கலாங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஏன்னா சிறுதானியம் இல்லைங்களா, அதனால் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இட்லி ஊற்றுறதா இருந்தால் இப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இட்லி பிளேட் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி ஊற்றிக்கலாங்க. பார்த்திங்களா, இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா இப்படி மேலே மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எடுத்து இப்போ ஊற்றிக்கலாங்க இட்லி பிளேட்டில். இந்த மாதிரி ஊற்றிட்டு எப்பவும் போல் இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. சோள தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு ரெடியாக இருக்குங்க. இட்லி ஊற்றுறதுக்கு தான் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ தோசை ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி பத்தலைன்னா கூட எப்பவும் நம்ம ஊற்றுற மாதிரி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க. இது உளுந்து தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்ற போகிறோம். கருப்பு உளுந்து சேர்த்ததுனால இந்த கலராக இருக்குது. நீங்கள் ஒயிட் சோளம் சேர்த்திங்கன்னா ரெகுலர் தோசை மாவு மாதிரியே இருக்கும். இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு கல்லை போட்டிருக்கேன். தோசைக்கல் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோள மாவு ஊற்றி தோசையாக ஊற்றிக்கலாங்க. ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், நம்ம ரெகுலர் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றின உடனே நல்லா வேகட்டுங்க. அப்புறம் திருப்பி போடலாம். எந்த அளவுக்கு தின்னாவும் திக்காவும் நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாங்க. ஒரு நிமிஷம் இது வேகட்டுங்க, பார்க்கலாம். சோள தோசை வெந்துருச்சுங்க. இப்போ அது திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்திங்களா, எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு. ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க.
சிம்பிளான பூண்டு வெங்காயத்துக்கு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. ஒரு 25 சிகப்பு மிளகாயை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. அது கூடயே சின்ன லெமன் சைஸில் நான் புளி ஊற வச்சுருக்கேங்க. சின்ன லெமன் சைஸு அதை சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அது நல்லா மிளகாய் கூட நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் நமக்கு பிடிச்ச அளவு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு 1/4 கப்பு பூண்டு, 1/4 கப்பு சின்ன வெங்காயம் தான் மெயினாக சேர்க்கணுங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளி, சிகப்பு மிளகாய் நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. புளி, சிகப்பு மிளகாய் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அது ஆறுனதுக்கப்புறம் இப்போ இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. பூண்டு வெங்காய தொக்குக்கு நம்ம அரைச்ச விழுது நல்லா மையாக அரைச்சி ரெடியாக இருக்குங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெகுலர் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி, நம்ம ஆப்ஷன் தாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு வெங்காயத்துக்கு நமக்கு பிடிச்ச அளவுக்கு பூண்டு வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அப்போ தான் நம்மளோட தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா வதக்கினா தான் செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஃபுல்லாக நான் காமிச்சேன்னா லென்த்தி வீடியோவாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிகப்பு மிளகாய், புளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. நம்மளோட பூண்டு வெங்காயத்தொக்கு புளியோடு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வெல்லம் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கொதித்து வரட்டுங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே மிதக்குங்க. அதுதான் பக்குவம். வானலில் அப்படியே ஒட்டாத அளவுக்கு வரும். அப்போ தான் நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாங்க. நல்லா இது கொதித்து ஒன்று சேரட்டுங்க. பூண்டு வெங்காயத்துக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. அருமையாக நம்மளோட வெங்காயத்தொக்கு, பூண்டு வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, ஒயிட் ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு உள்ளாங்க, ஊறுகாய்க்கு பதில் கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ட்ராவலுக்கு, ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு, லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்டாக இருக்குங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க. ஏன்னா இதுக்கு ப்ரிசர்வேட்டிவே நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய், புளி தாங்க. பதமாக பக்குவமாக செஞ்சு வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லைங்க. 10 நாள் ஆனாலும் கெடாதுங்க. கரெக்டாக பக்குவமாக செய்யணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ராவல்க்கெல்லாம் சட்னி, சாம்பார்லாம் எடுத்துகிட்டு போகிறத விட வீட்டில் வந்து நம்ம சூடாக சட்னி, சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ராவலுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்டான ரெசிபி. நம்ம சாப்பிட்ட திருப்தியும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சோள தோசை, இட்லி மாவுக்கு வந்து நம்ம கருப்பு உளுந்து சேர்த்ததுனால இட்லி வந்து இந்த கலராக இருக்குங்க. நீங்கள் வெள்ளை சோளத்துக்கு கூட வெள்ளை உளுந்து சேர்த்திங்கன்னா ரெகுலர் நம்ம இட்லி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ரெகுலர் இட்லி தோசை சாப்பிட்ற மாவு மாதிரி அந்த கலர்லேயே இருக்குங்க. அதே மாதிரி சிகப்பு சோளம் சேர்த்தாலும் கலர் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நம்ம ஒயிட் சோளம், ஒயிட் உளுந்து போட்டு செஞ்சோம்னா எப்பவும் போல் ரெகுலர் இட்லி மாதிரியே இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரியும் கருப்பு உளுந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். கருப்பு உளுந்தில் ரிச் ஃபைபர் இருக்குங்க. அதனால தான் நம்ம அதை தவறாமல் எல்லா ரெசிப்பிலையும் சேர்க்கணும்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆனால் சத்து வந்து கருப்பு உளுந்தில் தான் ஜாஸ்திங்க. பாருங்கள், சோள தோசை சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாவுலேயே 2 டிஃபன் செஞ்சிட்டோம். நம்ம பூண்டு வெங்காயத்தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும். இது தவிர்த்து நம்ம ரெகுலர் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு இந்த வெங்காய பூண்டு தொக்கும் மேட்சாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஞாபகமாக கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை உளுந்து வெள்ளை சோளம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நம்ம ரெகுலர் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. கருப்பு உளுந்து சேர்த்ததுனால தான் கலர் இப்படி இருக்குது. அதே மாதிரி சிகப்பு சோளம் சேர்த்தாலும் கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஆனால் சத்து எதில் ஜாஸ்தின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு சோளம் கருப்பு உளுந்தில் தான் ஜாஸ்திங்க. எனக்கு சிகப்பு சோளம் கிடைக்காதனால நான் வெள்ளை சோளத்தில் செஞ்சுருக்கேன். கருப்பு உளுந்து எங்கிட்ட இருக்கிறதுனால அதை சேர்த்து செஞ்சேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட முழு சத்தையும் நமக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான செமையான ரெசிபி. 1 பங்கு சோளத்துக்கு 1/4 பங்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஆல்ரெடி சோள தோசை நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோங்க. அது சோளம், இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு சேர்த்து அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.